வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறிய நாமல் சுரேஷ் சலைவை தீவிரவாதியாக்கும் அரசாங்கம். ஆவேசத்தில் ஞானசார தேரர். கடற்படை முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் அறிக்கை. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இறுதி நாளாக வாக்குமூலம் பதிவு. வாகனம் வைத்திருப்போருக்கு போலீசாரின் முக்கிய எச்சரிக்கை. போராட்டம் திரைப்படம் அக்டோபர் 2 முதல் திரையரங்குகளில். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. கொழும்பில் உள்ள 7 அரசாங்க பங்களாக்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார். நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பாக வழங்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்க இன்று காலை FCIDக்கு வருகின்ற நிலையில் அந்த பிரிவால் நடத்தப்படும் விசாரணையின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக FCIDயில் முன்னிலையாகினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்திய தொடர் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்கவே அவர் முன்னிலையானதாக குறிப்பிடப்படுகிறது. சுரேஷ் சலை போன்ற போர் வீரர்களை அரசாங்கம் தீவிரவாதிகளாக காட்ட முயற்சிப்பதாக கலகொட அத்தி ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சில முக்கிய வரலாற்று உண்மைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். 1971 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியில் 4000 முதல் 5000 பேர் வரையிலும், 1987 தொடக்கம் 89 வரையிலான காலப்பகுதியில் 40,000 முதல் 80,000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டனர். அன்று தவறான பாதையில் சென்று கொலைகளை செய்தவர்கள் பின்னர் ஜனநாயகத்திற்கு வந்து மனித உரிமைகளை பற்றி பேச முடிந்தது என்றால் ஏன் அந்த உரிமையை சஹ்ரான் குழுவுக்கும் சிறையிலிருந்து விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கும் நாட்டை காப்பாற்ற போராடிவிட்டு இன்று சிறையில் இருக்கும் போர் வீரர்களுக்கும் வழங்க முடியாது? 1983 முதல் 2009 வரை வடக்கில் நிலவிய பயங்கரவாதத்தினால் 27,000 போர் வீரர்களை நாம் இழந்தோம். தமிழீழ விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க எமது படை பாதுகாப்புகள் செய்யப்பட்ட போது அவர்களுக்கு தேவையான புலனாய்வு ஆதரவை அதிகளவில் வழங்கியவர்கள் முஸ்லிம் சகோதரர்களே. ஆனால் 1990களில் உருவான ஆயுத குழுக்கள் அல்-கெய்தா, போகோ ஹராம், ISIS போன்ற அமைப்புகளின் செல்வாக்கினால் வகாபி தீவிரவாதத்திற்கு இரையானார்கள். சுரேஷ் சலை போன்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வகாபி தீவிரவாதத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற பாடுபட்டவர்கள். அத்தகைய போர் வீரர்களை தீவிரவாதிகளாக காட்ட அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஆனால் 1000 வழக்குகள் போட்டாலும் சிறையில் அடைத்தாலும் நாம் எமது தேசிய பொறுப்பையும் சாசன பொறுப்பையும் கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நத்துன் சிந்தக்க விக்ரமரத்ன குறித்த வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது. இந்த வழக்கில் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் மேன்முறையீட்டு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தொலைக்காட்சி திரையூடாக கையை உயர்த்தி தாம் எதிர்நோக்கும் நிலைமை குறித்து நீதிமன்றத்தில் முறையிட்டார். தமக்கு பொருத்தமான சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் தற்போது தாம் கடற்படை முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தனது முழங்கால் பாதிப்புக்காக ஆயுர்வேத சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தற்போது அந்த சிகிச்சை கிடைப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஹரக்கட்டா சார்பின் முன்னிலையான சட்டத்தரணி சாலிய சமரசிங்க தமது சேவை பெறுநரை பொருத்தமான சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர் தற்போது கடற்படை அதிகாரிகளின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நத்துன் சிந்தக்க விக்ரமரத்ன உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று ஆகஸ்ட் 20 கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சயித் பண்டார நீதிமன்றம் முன்னர் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோருக்கான அலுவலகத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இன்று இறுதி நாளாக யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையில் விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்திற்குட்பட்டு பல்வேறு கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுடன் வேலணை, ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் அதிகளவில் கலந்து கொண்டனர்.
வாக்குமூலம் பெறும் நடவடிக்கையின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெயர், வயது, காணாமல் ஆக்கப்பட்ட காலப்பகுதி, சம்பவம் இடம்பெற்ற விதம் மற்றும் அது தொடர்பிலான ஏனைய முக்கிய தகவல்கள் குறித்து உறவினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பதிவுகள் செய்யப்பட்டன. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் இந்த வாக்குமூலம் பதிவு நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. நீண்ட காலமாக தமது உறவுகளின் நிலை தொடர்பில் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் குடும்பங்கள் தங்களிடம் உள்ள தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் அதிகாரிகளிடம் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை கவனக்குறைவாக நிறுத்தி வைப்பதனால் அவற்றை குற்றவாளிகள் திருடிச் செல்லும் சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FW புட்லர் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் திருடப்படுவதுடன் அவற்றுக்குள் வைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் பெறுமதியான பொருட்களும் திருடப்படுவதாக தெரிவித்தார். சில சந்தர்ப்பங்களில் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்க நிலையில் வைத்துவிட்டு வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் மோட்டார் சைக்கிள் அல்லது முச்சக்கர வண்டியின் சாவியை வாகனத்திலேயே விட்டுச் செல்வதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் மிக குறுகிய நேரத்தில் வாகனங்களை திருடிச் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வீடுகளுக்கு வெளியே வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தி வைப்பதுடன் வீட்டு வளாகத்தின் வாயில் கதவுகளுக்கு பூட்டு போடாமல் இருப்பதனால் வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நெரிசல் அதிகமான இடங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது அருகில் உள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு அது தொடர்பில் தெரியப்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தினர். வணிக வளாகங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது அங்குள்ள பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் அல்லது பணியாளரிடம் தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாகனம் திருடப்பட்டால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். IBC தமிழ் நிறுவனத்தின் பிரமாண்டமான தயாரிப்பில் உருவாக்கியுள்ள போராட்டம் திரைப்படம் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஈழத்து கலைஞர்களை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை ராஜ் சிவராஜ் இயக்கியதுடன் பூவன் மதிசன் இசையமைத்துள்ளார். திரைப்படத்தை தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபரான IBC கந்தையா பாஸ்கரன் தயாரித்துள்ளார். போராட்டம் திரைப்படத்தின் மூலம் பாஸ்கரன் ரீகன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். போராட்டம் திரைப்படத்திற்கு ஜூ சான்றிதழ் கிடைத்திருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். திரைப்படத்தின் முதல் பார்வை புகைப்படத்தில் அவர் உதைப்பந்தாட்ட வீரராக தோன்றியுள்ளமை ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. ஈழ சினிமாவில் இதுவரை வெளியாகியுள்ள திரைப்படங்களில் நீளமான திரைப்படமாக போராட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண் சுகாதார பணியாளர்களின் சீருடை விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய அலுவலகத்தில் விசாரணை இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி MMM அசம் குறித்த ஆடை அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருந்தால் அதே ஆடையுடன் அவர்கள் வேறு அரசு வைத்தியசாலையில் எவ்வாறு பணியாற்ற முடியும்? அவ்வாறாயின் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத தனி மண்டலமாக கல்முனை ஆதார வைத்தியசாலை தொழிற்படுகிறது என கேள்வி எழுப்பினார். அரசு தாவண விதிக்கோவை மற்றும் சுற்றறிக்கைகளை மட்டும் மேற்கோள் காட்டி அதிகாரிகள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது எனவும் தாதியர் உள்ளிட்ட ஏனைய பணியாளர்களுக்கு இப்பிரச்சினை விரிவடையும் முன் சுகாதார அமைச்சு தேசிய மட்டத்திலான நிரந்தர கொள்கை தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தை சாதகமாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் இனவாத கருத்துக்களையும் போலி பிரச்சாரங்களையும் பரப்புவதை தவிர்த்து பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கொழும்பில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான 7 அமைச்சர் பங்களாக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கு குத்தகைக்கு விட திட்டமிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. அரசு வருவாயை அதிகரித்தல், புதிய வணிக வாய்ப்புகளையும் சுற்றுலா ஈர்ப்புகளையும் உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களுக்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகளை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் அமைச்சு எடுத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறிய நாமல் சுரேஷ் சலைவை தீவிரவாதியாக்கும் அரசாங்கம். ஆவேசத்தில் ஞானசார தேரர். கடற்படை முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் அறிக்கை. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இறுதி நாளாக வாக்குமூலம் பதிவு. வாகனம் வைத்திருப்போருக்கு போலீசாரின் முக்கிய எச்சரிக்கை. போராட்டம் திரைப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. கொழும்பில் உள்ள 7 அரசாங்க பங்களாக்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.